So இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜிங்க் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா அது பேல் ப்ளூ இல்லாட்டினா ப்ளூயிஷ் ஒயிட் மெட்டல். ஜிங்க் இஸ் a very good conductor of heat and electricity. அதை வந்து ஜிங்க் இஸ் characterized by ductility and malleability. ரெண்டுமே. ஸோ மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி டக்டைல் அண்ட் malleable. ஸோ டக்டிலிட்டினா டக்ட்னா டியூப் குழாயை மாற்றலாம், கம்பியாக வைக்கலாம், தகடாக நீட்டலாம், malleable ஷீட்டாக இருக்கலாம். ஸோ தட் கேன் பி டேக்கன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷீட், ஒயர், டியூப், ராட். இதெல்லாம் வந்து டக்டிலிட்டி, malleability மெட்டலோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லா வெர்ஷன்ஸும் இருக்கும். தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் physical properties of zinc. அடுத்தது chemical properties. So chemical propertiesல வந்து action of air, action of water, action of acidsல ரெண்டு பிரிவு, dilute acid, concentrated acid, action of alkali to be noted. So action of airனா normal temperatureல airனால அது affect ஆகாது. zinc can be open. சாதாரண zinc vessels அதெல்லாம் ஒன்றும். இப்போ காப்பர் கூட மாய்ஸ்ட் ஏரோட சேர்ந்து காப்பர் ஹைட்ராக்சைடு வரும், ப்ரௌன் கிரீன் ஃபிலிம் வரும் அப்படின்னு பார்த்தோம். இது அந்த மாதிரிலாம் வரவே வராது. நார்மல் டெம்பரேச்சர்ல ஒன்றும் கிடையாது. ஹை டெம்பரேச்சர்ல அபவுட் 500 டிகிரி சி இல்லாட்டினா 773 கெல்வின் zinc combines with oxygen in air. Zinc combines with oxygen in air to form zinc oxide. அந்த zinc oxide ஃபார்ம் ஆன மெட்டீரியல் வந்து கம்பளி மாதிரி இருக்கும். That its texture will be in the form of like a wool. அதனால இது வந்து ஜெனரலாக காமன் நேம் வந்து philosophers woolன்னு பேர் zinc oxideக்கு. The effect of air. So air does not affect at normal temperature. At high temperature zinc is oxidized by air. அது வாட்டர் அதே மாதிரி எப்படி நார்மலி எல்லாத்துலேயுமே இது அஃபெக்ட் ஆகாது. பெக்யூலியர் கண்டிஷனில் தான் யூஸ் ஆகும். வாட்டராக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. வாட்டர் அட் ஹை டெம்பரேச்சர் வாட்டர் ஸ்டீமாக மாறிடும். above boiling point 100 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா வாட்டர் ஸ்டீம் ஆகிடும். ஸோ இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை வாட்டர் பட் அஃபெக்டட் பை ஸ்டீம். ஸோ அப்போ zinc is oxidized to zinc oxide, water is reduced to hydrogen, hydrogen வந்து கேஸாக evolve ஆகிடும். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும் வாட்டரில். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ஆசிட்ஸ். ஸோ ஆசிட்ஸ் வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கணும், டைலூட் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். எப்போதுமே zinc should not be exposed to even dilute HCl. இப்போ யூஸ்வலாக டெஸ்ட்லேயே கூட பார்ப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, டைலூட் HCl ரொம்ப வீட்டுக்கு வாஷ் பண்ணுற HCl எதை எடுத்துனாலும் சரி ரொம்ப டைலூட்டாக எடுத்துட்டு அதில் ஒரு ஜிங்க் பார்ட்டிகல் ஜிங்க் கிரானியூலை போட்டோம்னா அதுலேருந்து எனார்மஸ் கேஸ் எவல்யூஷன் வரும். ஒரே ஒரு ஜிங்க் பார்ட்டிகல் அல்லது ஜிங்க் பவுடர் கொஞ்சோண்டு தூவி விட்டோம்னா HCl வந்து கலர்லாஸ் ரொம்ப டைலூட் சொல்யூஷன் கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி தான் இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள ஜிங்க் பவுடர் தூக்கி போட்டோம்னா யூ கேன் அப்சர்வ் கேஸ் எவல்யூஷன் பிகாஸ் இட் ரெடிலி ரியாக்ட்ஸ் வித் HCl, டைலூட் HCl. இது வந்து டைலூட் HCl. டைலூட் HClக்கே நம்ம 2ன்னு போட்டிருக்கோம். ஸோ ஜிங்க் ப்ளஸ் 2 HCl டைலூட் HCl இட் ஃபார்ம் கேஸ் எவல்யூஷன் வரும். அந்த கேஸ் எவல்யூஷன் ஒன்று நத்திங் பட் ஹைட்ரஜன் ஜிங்க் குளோரைடா மாறும் ZnCl2. இப்போ எல்லா காம்பவுண்டும் இதில் எல்லாம் பார்த்தோம்னா ஜிங்க் ஷோஸ் ஆல்மோஸ்ட் சேம் வேலன்சி. இப்போ குரோமியம்லாம் பார்க்கும்போது Cr2 அப்படின்னு வந்தது, Crன்னு வந்தது. காப்பர் பார்க்கும்போது Cu2, காம்பவுண்டில் அதோட ஸ்டேஜ் வந்து Cu2ன்னு சில இடத்துல இருந்து Cuன்னு சில இடத்துல இருந்தது. குரோமியம் வந்து Cr2ன்னு சில இடத்துல இருந்து Cr. ஆனால் ஜிங்க் வந்து எப்போதுமே ஜிங்க் 2 ஒரே ஒரு இடத்துல தான், அது உங்களுக்கு இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இல்லை. இந்த ரீசன் வந்து பிகாஸ் zinc is characterized by constant valency. D block elements general property variable valency. They will show different oxidation state. In spite of that, it shows same oxidation state because of the completely filled D configuration. இதோட configuration எழுதி பார்த்தோம்னா D10 வரும். D10 வந்து there is no vacant D orbital. There is no vacant D orbital to accept lone pair or அந்த இருக்கிறதுல unpaired சிஸ்டத்தை கொண்டு வர்றதுக்கு vacant D orbital இல்லை. Absence of vacant D orbital renders its valency to be constant. That is to be noted. So dilute HCl போட்டா zinc chloride hydrogen will. HCl க்கு பதிலா sulfuric acid போட்டா salt மாறிடும். zinc chloride zinc ZnSO4ங்கிறது zinc sulfide. ZnCl2ங்கிறது ஸோ எல்லா இடத்துலையும் Zn shows the valency of 2, sulfate valency 2, ZnSO4 plus hydrogen evolution.
இது ரெண்டு. ஸோ ஜென்ரலா வந்து டைலூட் ஆசிட்ல there is hydrogen evolution. டைலூட் ஆசிட்ல ஹைட்ரஜன் எவல்யூஷன். கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ல ரெஸ்பெக்டிவ் கேஸ் கான்ஸ்டன்ட் கேஸ் எவல்யூஷனும் இருக்கும் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ல. ஸோ இது வந்து ஜிங்க் when it is treated with concentrated sulfuric acid அதே ஜிங்க் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். ஆனால் ஹைட்ரஜனுக்கு பதிலாக வாட்டரா மாறிடும். ஃபார்ம் ஆன ஜிங்க் சல்ஃபேட்டுங்கிறது சால்ட், ZnSO4ங்கிறது சால்ட். அது ஃபார்ம் ஆன வாட்டர்ல கரைஞ்சிரும். அது சொல்யூஷனாக தான் இருக்கும். சல்ஃபர் அதில் ஒரு பபிள்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். பபிள்ஸ் ஆர் நத்திங் பட் எவல்யூஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. அதில் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு. அடுத்தது ஆக்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போட்டோம்னா ஜிங்க் நைட்ரேட், அம்மோனியம் நைட்ரேட். ஜிங்க் நைட்ரேட் ZnNO3 twice. ஜிங்கோட வேலன்சி 2, நைட்ரேட்டோட வேலன்சி 1. NO3. அம்மோனியம் நைட்ரேட் NH4 plus NO3. ஸோ அம்மோனியம் நைட்ரேட் வித் வாட்டர். ஸோ அம்மோனியம் நைட்ரேட் சொல்யூஷன்ல இருக்கு. வெறும் அம்மோனியம் நைட்ரேட் சால்ட்டா இருந்ததுன்னா, அம்மோனியம் நைட்ரேட் சால்ட் சில இடத்துல சும்மா எக்ஸிபிஷன்ல என்ன பண்ணுவாங்க, சும்மா போட்டு வச்சிருவாங்க. போட்டு வச்சா அம்மோனியம் நைட்ரேட் சால்ட் டச் பண்ணாலே டப்பு டப்புன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும். ஸோ தட் இஸ் டு பி நோட். ஆனால் அது அந்த ட்ரபிள் இங்கே கிடையாது, பிகாஸ் இட் இஸ் சொல்யூஷன். அடுத்தது கடைசியா எஃபெக்ட் ஆஃப் ஆல்கலிஸ். ஜிங்க் இஸ் affected by alkali forming a compound called sodium zincate. இது வந்து it is similar to a phenomenon called, ஏற்கனவே lead பத்தி படிக்கும்போது plumbo solvency அப்படின்னு பார்த்தோம். plumbo solvency னா lead goes into dissolved state in alkali. அதே மாதிரி alkaliல zinc goes into dissolved state. so dissolved காப்பர் கூட வரும், காப்பர் ஹைட்ராக்சைடு வரும். காப்பர் ஹைட்ராக்சைடு இஸ் a precipitate. so chromium not affected. so மிச்சதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆனா இன்சால்யூபிள் சால்ட்டா வந்துடும். இது வந்து அதனால என்ன பண்ணணும், zinc should not be exposed to sodium hydroxide or diluted Cl medium. தனியா எடுத்து பண்ணோம்னா if it is exposed to acid medium, gas evolution. exposed to strong acid medium, gas evolution, conversion to salt. alkali medium. so zinc இதுல இருந்து பார்த்தோம்னா ஆசிட்லயும் வைக்க கூடாது, ஆல்கலிலயும் வைக்க கூடாது. தண்ணியில வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல ஒன்றும் ஆகாது. ஹைட் ஸ்டீமா இருந்ததுன்னா அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் மீன் டு பை ரியாக்டிவிட்டி ஆஃப் ஜிங்க். ஸோ ஜிங்க் வந்து எல்லா இடத்துலையும் ரியாக்ட் ஆகுது. தட் இஸ் டு பி நோட்டட். ஸோ பிஃபோர் கோயிங் டு see the uses of zinc, மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். ஜிங்க் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஜிங்க். ஸோ ஜிங்க் வந்து நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் ஏர்னால அஃபெக்ட் ஆகாது. ஹை டெம்பரேச்சர் 500 டிகிரி போகும்போது ஜிங்க் கம்பைன்ஸ் வித் ஏரியல் ஆக்சிஜன், ஏரில் உள்ள ஆக்சிஜனோட சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடாக மாறிடும். அதோட டெக்ஸ்சர் வந்து உள் கம்பளி துணி மாதிரி இருக்கும். அந்த ஜிங்க் ஆக்சைடு, ஜிங்க் வந்து பவுடர் மாதிரி இருக்கும், ஜிங்க் ஆக்சைடு கம்பளி மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக சொரசொரப்பாக இருக்கும். அடுத்தது வாட்டர். அதே மாதிரி ஜிங்க் வந்து வாட்டர்ல சாதாரண கண்டிஷன்ல ஒன்றும் ஆகாது. நார்மல் கண்டிஷன் 100 டிகிரி வரைக்கும். 100 டிகிரிக்கு மேலே வாட்டர் வந்து ஸ்டீமா மாறி போச்சுன்னா, ஸ்டீமை வந்து ஜிங்கோடு தெரியாம சேர்க்க விட்டோம்னா ஜிங்க் கண்டென்ட் மாறி போயிடும். ஜிங்க் ஆக்சைடு ZnOவா மாறிடும். வாட்டரில் உள்ள ஹைட்ரஜன் எவால்வ் ஆகிடும் கேஸா. அடுத்தது ஆசிட்ஸ். ஆசிட்ஸ் வந்து டைலூட் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். எப்போதுமே டைலூட் ஆசிடோட ஜிங்கை வச்சுக்கவே கூடாது. ஜிங்கை டைலூட் ஆசிடோட வச்சுட்டோம்னா ஆசிட்ல உள்ள ஆனியானோட ஜிங்க் சேர்ந்து ஜிங்க் சால்ட்டா மாறிடும். ஆசிட்ல உள்ள ஹைட்ரஜனை எவால்வ் பண்ணி விட்டுரும். எப்போதுதான் மெத்தட், அது சல்ஃபரிக் ஆசிடா இருந்தாலும் சரி, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா இருந்தாலும் சரி, அதுல உள்ள ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணிட்டு பாக்கி உள்ளதோட இது சேர்ந்துடும். ஸோ ஜிங்க் HCl சேர்ந்துச்சுன்னா ஜிங்க் குளோரைட் ZnCl2 அப்படின்னு மாறிடும். அதில் உள்ள 2 ஹைட்ரஜனை H2வா கேஸா மாற்றி எவால்வ் பண்ணி வச்சிடும். அதே மாதிரி சல்ஃபரிக் ஆசிட்ல H2SO4ல சல்ஃபேட்டோட இது சேர்ந்துடும், ZnSO4ஆ மாறிடும், ஹைட்ரஜனை எவால்வ் பண்ணிடும். இது வந்து ஸோ zinc should not be exposed to dilute acid for this reason. இந்த அடுத்து கான்சன்ட்ரேட்டட் டைலூட் ஆசிட்ல முடியாதுன்னா கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ல இன்னும் மோசமாக தான் கரையும். ஆனால் அதோட அதில் ஆசிட்ல என்னென்ன வேற கேஸ் இருக்கோ அதுவும் சேர்ந்து எவால்வ் ஆகும். இப்போ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடோட போட்டோம்னா ஜிங்க் பிளஸ் H2SO4ங்கிறது சல்ஃபரிக் ஆசிட் போட்டோம்னா ஜிங்க் வந்து சல்ஃபேட்டோட சேர்ந்துட்டு ஜிங்க் சல்ஃபேட் ZnSO4ஆ மாறிடும்.
சல்ஃபூரிக் ஆசிட்ல எக்ஸஸ் இருக்கிறதுனால அதில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு வெளில போகும், பாக்கி உள்ள தண்ணி அதில் டைலூட் பண்ணிடும், அந்த ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனை டைலூட் பண்ணிடும். இதே அடுத்து நைட்ரிக் ஆசிட், ஜிங்க் வந்து கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட்ல எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா நைட்ரிக் ஆசிட்ல உள்ள நைட்ரேட் அயானோட சேர்ந்து ஜிங்க் நைட்ரேட்டா மாறிடும். ஸோ நைட்ரிக் ஆசிட்ல சோர்ஸ் நைட்ரஜன் சோர்ஸ் நிறைய இருக்கு, கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஸோ பேலன்ஸ் 10HNO3 போட்டிருக்கு, இப்போ பேலன்ஸ் வந்து அம்மோனியம் நைட்ரேட்டா மாறிடும். அம்மோனியம் நைட்ரேட்டா மாறி வாட்டர் வரும். வாட்டர் வந்து இந்த ஜிங்க் நைட்ரேட்டுங்கிறது சால்ட், ஜிங்க் நைட்ரேட் ஜிங்க் சல்ஃபேட்டு எல்லாமே சால்ட்டு. ஆனால் அந்த ஃபார்ம் ஆன வாட்டர்ல கரைஞ்சிரும், நிறைய வாட்டர் இருக்கிறதுனால வாட்டர்ல கரைஞ்சி சொல்யூஷன் ஆகும். இது வந்து எஃபெக்ட் ஆஃப் ஆசிட். ஸோ இந்த காரணங்களுக்காண்டி ஜிங்க் வந்து டைலூட் ஆசிட்லயோ கான்சன்ட்ரேட் ஆசிட்லயோ யூஸ் பண்ண கூடாது. கடைசியா ஜிங்க் ஷுட் நாட் பி ஈவன் எக்ஸ்போஸ் டு அல்கலி, காஸ்டிக் சோடா, காஸ்டிக் பொட்டாஷ். காஸ்டிக் சோடானா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, காஸ்டிக் பொட்டாஷ்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. ஸோ அல்கலிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லைன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறது அல்கலி. ஸோ இது சேர்ந்ததுன்னா சோடியம் ஜின்கேட் அப்படின்னு சால்யுபிளா மாறிடும். ஸோ இது ஏற்கனவே இந்த லெட்டுக்கு பிளம்போ சால்வன்சின்னு பார்த்தோம். லெட் வந்து சாலிடு, அது வந்து அல்கலியில போட்டால் Na2 PbO2 அப்படின்னு பிளம்போ சால்வன்சி சால்யுபிளா மாறிடும். இன்சால்யுபிள் லெட் இஸ் கனெக்டட் டு சால்யுபிள் லெட் சால்ட். அதே மாதிரி இன்சால்யுபிள் ஜிங்க் இஸ் கனெக்டட் டு Na2ZnO2 அப்படிங்கிறது வந்து சோடியம் ஜின்கேட். இத்தனை நேரம் பார்த்தது வந்து ஜிங்க் வந்து கேட்டயன்ல பார்த்தோம். ஜிங்கை வச்சு தான் மிச்ச சால்ட் பேரை சொல்லுவோம். ஜிங்க் சல்ஃபேட், ஜிங்க் நைட்ரேட், ஜிங்க் குளோரைட், ஜிங்க் ஆக்சைடு. இப்போ ஜிங்க் வந்து நெகட்டிவ்ல போயிடுச்சு, சோடியம் ஜின்கேட் அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த ரீசன்னால இதை வந்து அல்கலிலையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது பிரகாரம் பார்த்தோம்னா zinc is highly reactive with any chemical under extreme conditions. Extreme condition na high temperature, concentrated acid or concentrated alkali. So idu vandu these are the aspects to be noted. Kadesiya uses of zinc. Uses of zinc nu sonna important use of zinc is in a phenomenon called galvanizing. Galvanizing na coating of iron with zinc. Coating of iron with zinc is called galvanizing. இப்போ நீங்க வந்து GI pipes னு கேள்விப்பட்டிருப்பீங்க. So GI pipes அப்படினா galvanized iron pipes. So galvanizing is the process of coating of iron with zinc. Coating of iron சாதாரணமா இருந்ததுன்னா துருப்பிடிச்சிரும். துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு பதிலாக பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதிலாக பெயிண்ட்டுங்கிறது நான் மெட்டாலிக், அதனால மெட்டாலிக் கோட்டிங்கோட சேர்த்து பண்றோம். மெட்டாலிக் கோட்டிங்கோட சேர்த்து பண்ண கேல்வனைசிங். ஸோ அது கேல்வனைசிங்கிற ப்ராசஸ் அயனை கேல்வனைஸ் பண்ணிட்டோம்னா அது ஈஸியாக துருப்பிடிக்காது. கேல்வனைஸ்டு அயனை அப்புறம் பைப்பாவோ ஷீட்டாவோ இதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கேல்வனைஸ்டு அயன் பைப்ஸ் ஷீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் இது, ப்ராட் இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே கேல்வனைசிங். வெறும் அயன் பைப்பு விற்கவே மாட்டாங்க. ஸோ அயன் வந்து ஸ்டீலாக வைப்பாங்க, இல்லாட்டினா கேல்வனைஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அயன் பைப்ஸ் ஆர் நாட் டைரக்ட், அயன் மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் டைரக்ட்லி யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி. ரெண்டாவது, இட் இஸ் யூஸ்ட் இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் இனிமே பார்க்க போறோம், நோபல் மெட்டல்ஸ். அதுல வந்து சயனைட் ப்ராசஸ்னு ஒரு ப்ராசஸ் வரும். அந்த சயனைட் ப்ராசஸ்ல ஜிங்க் யூஸ் ஆகும். ஸோ ஒரு காம்பனண்ட். மூணாவது, ஜிங்க் பிளேட்ஸ் அண்ட் ராட்ஸ் எல்லாம் பேட்டரிலையும் யூஸ் ஆகும். ஸோ இந்த சாதாரண பென்டார்ச் செல்லு எல்லாம் அந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ டைப் செல்ஸ்லாம் அந்த ஜிங்க் பிளேட்ஸும் ராட்ஸும் பேட்டரிஸ்ல யூஸ் ஆகும். தே ஆர் யூஸ்ட் இன் பேட்டரிஸ், யூஸ் அண்ட் த்ரோ டைப் பேட்டரிஸ், பிரைமரி பேட்டரிஸ். அடுத்தது ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன், இதெல்லாம் வந்து கமர்ஷியல். ஆக்சுவல் கெமிஸ்ட்ரி லேப்ல யூஸ் ஆகுது. Zinc is used as the reducing agent. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், ரிடக்ஷனுக்கும் ஆக்சிடேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஏதாவது ஒன்று கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், இன்னொன்று சப்ளிமெண்டலாக ஞாபகம் வச்சுக்கணும்.
oxidation அப்படினு சொன்னா loss of electrons or addition of oxygen or removal of hydrogen. ஒரே ஆக்சிடேஷனுக்கு மூணு டிஃபரண்ட் டெஃபினிஷன். loss of electrons, addition of oxygen, removal of hydrogen. இப்போ ஜிங்க் வந்து இத்தனை நேரம் பார்த்ததுல பூரா இப்போ ஜிங்க் குளோரைடா மாறிடுது. ஜிங்க் குளோரைடா HCl போட்டோம்னா ஜிங்க் குளோரைடா மாறிடுது. ஜிங்க் குளோரைடு எழுது அப்படின்னோம்னா Zn2+ ஆகும் 2Cl- ஆகும் இருக்கு அப்படின்னு எழுதிடுவோம். அப்ப சால்ட்டுக்குள்ள அது Zn2+ இருக்கு. சாதாரணமா இருக்கச்சே அது Zn இருக்கு. அப்ப Zn gives Zn2+ plus 2 electron. இந்த ரெண்டு எலக்ட்ரான் அது கொடுக்கும். So it undergoes oxidation. ஏற்கனவே பார்த்திருக்கோம் any material which undergoes oxidation will reduce other materials. இது undergoes oxidation. These 2 electrons are available for reduction. வேற ஏதாவது ஸ்பெசிமனோட வேற ஏதாவது Mn+ gives n electron metal. சாதாரண டேனியல் செல்லே எடுத்து பார்க்கலாம். ஜிங்க் காப்பர் டேனியல் செல்லே நம்ம ஜிங்க் காப்பர் இருக்கும். ஜிங்கையும் காப்பர் 2+ சேர்த்து வச்சு பார்த்தோம்னா ஜிங்க் 2+ மாறிடும், காப்பர் மெட்டலா மாறிடும். அதாவது காப்பர் 2+ is reduced to metal, zinc is oxidized to zinc 2+. or in other words cupric sulfate குள்ள zinc போடவே கூடாது. cupric sulfate blue colored solutionல the bluish white lustrous metal ஆன zinc போடிங்கன்னா zinc sulfate மாறிடும், காப்பர் டெபாசிட் ஆயிடும். so cupric sulfate or cupric salt is reduced to copper. அப்ப ரிடக்ஷனுக்கு இது யூஸ் ஆகுது. so it is used as the reducing agent. inorganic chemistry யூஸ் ஆகும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஸ்டாண்டர்டா யூஸ் ஆகும். zinc HCl னு அடிக்கடி பார்ப்போம். tin HCl, zinc HCl அப்படினு சொல்லி reducing agent. ஏன் சொன்னா ரிடக்ஷன் என்ன அர்த்தம் இப்பதான் பார்த்தோம், addition of electron இல்லனா addition of hydrogen. addition of electron or addition of hydrogen is called a reduction. இப்ப zinc வந்து எலக்ட்ரானை கொடுத்துரும், zinc 2+ மாறி ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்துரும். இந்த எலக்ட்ரானை அடிஷனுக்கு வச்சுக்கலாம். HCl வந்து H+, Cl-, அது வந்து 2H2 கேஸ் வந்துரும். HCl வந்து H2 என்ன எல்லா ரியாக்ஷன்லயும் பார்த்தோம். Zn plus HCl giving zinc chloride plus hydrogen அப்படின்னு பார்த்தோம். அப்ப அது ஹைட்ரஜனை கொடுத்துரும். so hydrogen available for addition, electrons available for addition. அதனால zinc HCl is used as a standard reducing agent. once again to four important applications: galvanizing, reducing agent, and cyanide process in the extraction of silver and gold, plates and rods used in batteries.